ஒருவன் தன்னுடைய புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஏன் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நான் உன்னை கடினமாக நடத்தினேன், ஏன் சில சூழ்நிலையில் வாக்குத்தத்தத்தை நான் உன்னோட நான் பேசலன்னா, ஒரு புத்திரன் தன்னுடைய மகனை எப்படி சிச்சிக்கிறாரோ அதே போல நான் உன்னை சிச்சிக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நம்ம அப்பா அம்மா நம்முடைய சிச்சை வரும்பொழுது நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். சில நேரம் இன்னைக்கு மக்கள் தேவனுக்கிட்ட இருந்து ரொம்ப எளிமையான காரியங்களை விரும்புகிறார்கள், ஆனால் கடினமாக இருப்பதை விரும்பலை. இருதயத்தில் புரிஞ்சுக்கோ, நான் 12 மாதங்களும் உன்னை நான் எல்லா சூழ்நிலையும் நடத்திட்டேன். ஐயோ இந்த நேரத்தில் இன்னும் உன் ஜபங்கள் இதில் கேட்கப்படலையா, இந்த நேரத்தில் ஒருவேளை உனக்கு ரொம்ப கடினமாக இருக்கா உடைய ஹார்ட்டு, வெயிட் பண்ணு, நான் உனக்காக ஒரு பெஸ்ட்டை தருவதற்காக நான் உன்னை வச்சுக்கிறேன். கீழே சொல்றாரு, ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிறதான ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். சொல்லுங்க, என் தேவனாய கர்த்தர் என்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். சொல்லுங்க, நான் வசிக்கிற இடம் நல்ல தேசம். நான் இருக்கிற ஊர் நல்ல ஊர். சில அவங்க இருக்கிற ஊர் அவங்களே குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கே எப்போ பார்த்தாலும் மழை வருதுங்க, எப்போ பார்த்தாலும் வெயில் அடிக்குதுங்க, ரோடு சரியில்லை, அது இல்லை இது இல்லை. வசனம் சொல்லுது, உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். ஒருவேளை இது வரட்டும் நீங்கள் இருக்கிற இடம் நல்ல தேசமாக தெரியாமல் இருக்கலாம். இனி நம்புங்க, நான் ஒரு நல்ல தேசத்துக்கு நான் போக போகிறேன். நான் உன்னை நல்ல தேசத்தில் நான் உன்னை வைக்க போகிறேன். ஒருவேளை இந்த இடத்துல உனக்கு இந்த 40 அந்த பார்வோன்கிட்ட அடிமைப்படுத்தப்பட்டிருக்கையில் உனக்கு இது புரியாமல் இருக்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படும். நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படும். நீங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் பேசுங்களேன், அதுக்குள்ளே ஒரு மரணத்தை பற்றி பேசுங்கன்னா மரணம் பயங்கரமாக பேசிகிட்டே இருப்பாங்க. எங்கேயாச்சும் போய் பேய் கதை சொல்லுங்களேன், வரவங்களாம் பேய் கதை சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நான் ஒரு பேயை பார்த்தேன், எங்கள் ஊரில் மாதிரி மரத்துலேருந்து ஒரு பேய் வந்துச்சு. ஒரு ஆக்சிடென்ட் சொல்லுங்க, ஆக்சிடென்ட் நிறைய பேசி. ஏன்னா அந்த எதிர்மறையான சிந்தனைகள் இந்த உலகத்தில் நிறைய புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் வார்த்தை சொல்லுது, நான் உன்னை நல்ல தேசத்தில் நான் உனக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, தேவன் என்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார்.